ஹலோ ஆல், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பார்த்துடலாமா? இந்த பட்டாணி சீசன் இப்போ முடிய போகுது. நம்ம ஊர்லலாம் யூஸ்வலாக பட்டாணி வாங்கி வச்சா அதில் குருமா வைப்போம், குழம்பு வைப்போம். அப்படி இல்லாட்டி கடைசியாக அந்த பட்டாணி சாதம் பண்ணுவோம். இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பட்டாணியில் விதவிதமாக நிறைய பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒன்று இந்த பட்டாணி பராத்தா. பட்டாணியை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வேறு ஏதாவது கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுடணும். எனக்கு ஆம்ச்சூர் பவுடர், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள்னு கைக்கு கிடச்சதெல்லாம் போட்டுட்டேன். அண்ட் கொஞ்சம் பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காரசாரமான ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன், தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல். இப்போ இதை நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு சூப்பராக தயிர் தொட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா காரசாரமாக நிறைய மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சிம்பிள் தயிருக்கு பதிலாக பீட்ரூட்டில் ஒரு சின்ன ஃப்ளேவரை தயிரில் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், புளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தயிர், உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தயிர் கலந்துட்டு அதை தான் நம்ம இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டாணி பராத்தாவை நல்லா சுட சுட போட்டு எடுத்து நெய் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பீட்ரூட் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடை நேற்று வச்சது நிறையவே மிச்சமாயிடுச்சு. ஸோ அதை நல்லா உதுத்தி போட்டு தக்காளி சாதம் மாதிரி கிளறி எடுத்துட்டோம். இந்த சாதம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கோவக்காய் பொரியல் தான் தொட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி அவ்வளோதான். பாய்.